தன்னை கொல்ல வந்த கொலைகாரனையே தனக்கு மெய்க்காப்பாளராக்கி தன்னுடைய மேலாண்மை நிர்வாகத்தில் இடங்கொடுத்து மேலானவனாக அவனை மாற்றிய மேலானவர். பாபர் 14/2/1483 பர்கானாவில் பிறந்தார். இவரின் தந்தை தைமூர் வம்ச பரம்பரையைச் சேர்ந்த உமர் செய்க் மிர்சா. இவரின் தாய் செங்கிஸ்கான் பரம்பரையைச் சேர்ந்த குல்தூக் நிகார் கானம். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சாகிருதீன் பாபர். பாபர் என்ற சொல்லுக்கு துருக்கி மொழியில் புலி என்று பொருள். தில்ஜி சுல்தான் இப்ராஹிம் லோடியின் சிறிய தந்தை ஆலம் கானேயும் லாகூரின் ஆளுநர் தௌலத் கானும் மேவார் அரசர் ராணா சங்காவும் பாபரை தொடர்ந்து வற்புறுத்தி இப்ராஹிம் லோடியை எதிர்த்து போரிட வேண்டினர். இவர்களின் வேண்டுகோளை ஏற்று 21/4/1526 முதல் பானிபட் போரில் பல மடங்கு பலத்துடன் மோதிய இப்ராஹிம் லோடியை பாபர் பீரங்கிகளை பயன்படுத்தி வெற்றி கொண்டார். இந்த போருக்கு வரும்பொழுது பாபரின் படைகள் ஓர் வெற்றிடத்தில் முகாமிட்டனர். அப்பொழுது தொழுகை நேரம் துவங்கியதால் பாபரும் அவர் படைகளும் தொழுதனர். அந்த இடமே பிற்காலத்தில் நகரமாகியது, ஊராகியது. அந்த ஊரில் கட்டப்பட்டதே பாபர் மசூதி. பீரங்கி வெடியில் பயந்து பிளிரிய யானைகள் பாய்ந்து ஓடி லோடியின் படைகளையே மிதித்து கொன்றன. லோடியும் அவரின் படைகளும் போர்க்களத்திலேயே மாண்டனர். பாபர் டில்லி சுல்தானாகி முகலாய ஆட்சியை நிறுவினார். வீரமிக்க ராஜபுத்திரர்களை கொண்ட பெரும்படையுடன் போருக்கு வந்த ராணா சங்காவை எந்த ராணா சங்கா பாபரை அழைத்து இப்ராஹிம் லோடியுடன் போரிடச் செய்தாரோ அதே பாபரை மீண்டும் அதே ராணா சங்கா போருக்கு அழைத்தார். 16/3/1527 ஆக்ராவுக்கு மேற்கே உள்ள கவுடா என்ற இடத்தில் சிறிய படையுடன் எதிர்கொண்டு ராணா சங்கா படைகளை சின்ன பின்னமாக்கி சிதறி ஓடச் செய்தார் பாபர். மேவார் இவரின் ஆட்சியில் வந்தது. அடுத்த ஆண்டு சந்தேரி, பீகார், வங்காளம் முதலிய பகுதிகளையும் வெற்றி கொண்டார். பாபரின் அரசு காபூலிலிருந்து வங்காளம் வரை பரவியது. ஒரு நாள் பாபர் டில்லி தெருக்களில் மாறு வேடத்தில் சுற்றி வந்த பொழுது ஒரு மத யானை ஒரு குழந்தையை கொல்ல முயன்றதை கண்டார். பாபர் பாய்ந்து குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி குழந்தையை காப்பாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் குழந்தையை தூக்கி கொண்டு ஓடும் பொழுது கீழே விழுந்த பாபரின் தலைப்பாகையால் பாபரை அனைவரும் அடையாளம் கண்டனர். அங்கு நின்ற ராஜபுத்திர வீரன் ஒருவன் பாபரின் முன்வந்து பாபரை கொல்ல சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்ததாகவும் தன் உயிரை பணயம் வைத்து ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்றிய உத்தமனை கொல்ல நினைத்த தவறுக்கு வருந்துவதாக கூறினான். பாபர் அவனை ஆறத் தழுவி அவருடைய மெய்க்காப்பாளராக நியமித்தார். கொல்ல நினைத்த கொலைகாரனையே மெய்க்காப்பாளராக நியமித்த மேன்மையான அரசன் பாபர். பாபர் ஒரு நீச்சல் வீரர். கங்கை நதியின் ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு நீந்தி சென்று அதே வேகத்தில் திரும்புவார். போலோ விளையாட்டு வீரர். குறிதப்பாத அம்பு எய்வதில் அசாதாரண சூரர். சளைக்காது 80 மைல் தூரம் குதிரை சவாரி செய்வார். 4 ஆண்டுகளே ஆண்ட பாபர் கான்ஸ்டாண்டினோபிளிலிருந்து கலைஞர்களை வரவழைத்து ஆக்ராவில் அழகிய தலைநகரை உருவாக்கினார். பாபர் அவரின் வாழ்க்கை வரலாற்றை பாபர் நாமா என்ற பெயரில் துருக்கி மொழியில் அவரே எழுதினார். ஃபார்சி, துருக்கி மொழிகளில் கவிதை எழுதினார். ஹனஃபி மதுஹப் ஃபிக்கு பற்றியும் ஒரு நூல் எழுதினார்.
இந்தியாவில் முதலில் பீரங்கியை பயன்படுத்தியவர் பாபர். இந்தியாவில் பறவைகள் பற்றிய நூலை முதலில் வெளியிட்டவர் பாபர். பரந்த இந்தியாவிற்கு பாதை அமைத்தவர் பாபர். இந்தியாவில் தர்பூசணி பழத்தை அறிமுகப்படுத்தியவர் பாபர். 26/12/1530 பாபர் இறந்தார். காபூலில் அடக்கப்பட்டார்.